ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 16. எதிர்பாராத சம்பவங்கள். பகுதி 3. ஒட்டலி கரடி எழுதிய கடிதத்தை கொண்டு வந்தவன் சென்ற பின் காந்திமதியா பிள்ளை ஜெயலட்சுமி அம்மாளை பார்க்க விரும்புவதாக சொல்லமாடத்தேவனிடம் சொன்னார். பெரிய எஜமான் இறந்தது முதல் அந்த அம்மாள் வீட்டில் தங்குவதே இல்லை என்றும் எந்நேரமும் பாலரங்கராஜுடன் தான் பேசி விளையாடியிருப்பதாக சொன்னார். காந்திமதியா பிள்ளையின் முகம் இருண்டது. பெரிய எஜமான் இருந்தால் இவ்வாறு செய்ய விடுவாரா, சம்மதிப்பாரா என்று கேட்டுவிட்டு கடைக்குட்டி எஜமானனை காண வேண்டும் என்றார். அவர் ஏதோ ஜோலியாய் திருச்செந்தூர் சென்றிருப்பதாகவும் அநேகமாய் அன்றிரவுதான் வருவார் என்றும் சொன்னார். சரி, நல்லதாயிற்று என்று மனதில் எண்ணிக்கொண்டு தன் அறைக்குள் சென்று அங்கிருந்து மகா ஸ்ரீ ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் அறைக்குள் சென்று இரும்பு அங்கியில் சாவி போட்டு திறந்து உள்ளே சென்றதும் கதவை இழுத்து மூடி பூட்டிக்கொண்டு மெதுவாக ரகசிய வழியில் இருக்கும் படிகளின் வழியாய் இறங்கினார். அப்போது தமக்கு முன்னால் ஏதோ நடப்பது போல் தோன்றிற்று. காந்திமதியா பிள்ளைக்கு இறந்து போன தனது எஜமானனின் பிசாசு அங்கு உலாவுகிறதோ என்னமோ என்ற பயம் ஏற்பட்டு உடம்பு முழுவதும் வேர்வை வடிய ஆரம்பித்ததோடு உடலும் நடுக்கம் கொடுத்துவிட்டது. சற்று நேரம் நிதானித்து பார்த்தார். ஒன்றும் கேட்கவில்லை. தன் பயம்தான் யாரோ நடப்பது போல் தோன்றிற்றென நினைத்து மறுபடியும் நடந்து போய் மத்தியில் இருக்கும் ரகசிய அறையின் பூட்டை திறந்து செல்லத்தை மகா ஸ்ரீ ஸ்ரீனிவாசலு ராஜு அடைத்து வைத்திருந்த அறை சேர்ந்ததும் காந்திமதியா பிள்ளை காந்த விளக்கை கொளுத்தி ஒரு மூலையில் மண்ணை தோண்டினார். அங்கிருந்து டெபுட்டி கலெக்டர் மாதவராஜு அவர்கள் வீட்டில் திருடி கொண்டு வந்த நகைகள், ரொக்கம், பேங்க் நோட்டுகள் முதலியவற்றை ஒவ்வொன்றாய் எடுத்து சரிபார்த்து வைத்துவிட்டு இன்னும் சற்று கீழே தோண்டி ஜெயலட்சுமியால் மறைத்து பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த பாலரங்கராஜுவின் கட்டாரியை கையில் எடுத்தார். அப்போது அவருக்கு பின்னால் உரத்த குரலில் ஒருவர் கூவியது போல் இருந்தது. குகையில் அவ்வாறு கூவியவுடனே எதிரொலிகளால் அச்சத்தம் மிகவும் பயங்கரமாக கேட்டது. இயற்கையாகவே பயத்தால் தளர்வடைந்திருந்த காந்திமதியா பிள்ளையின் நரம்புகள் அக்கூச்சல் கேட்கவே மிகவும் பீதியடைந்து மூர்ச்சிக்கும் தருணத்தில் இருக்கும்போது யாரோ அவர் தொண்டையை பிடித்து அமுக்கியதாக தோன்றிற்று. அவரால் கூடிய வரையில் திமிரி பார்த்தார். தன் கழுத்தை பிடித்து அமுக்கும் ஒரு விரலை அசைக்க கூட அவரால் இயலவில்லை. அப்போது தன் கழுத்தை பிடித்தது மனிதனுடைய கையல்லவென்றும் தன் எஜமானரின் பிசாசின் கையாய்த்தான் இருக்க வேண்டுமென்றும் அவர் மனத்தில் பட்டது. அப்போதே பயத்தாலோ அல்லது கழுத்தை இறுக்கியதாலோ காந்திமதியா பிள்ளை மூர்ச்சித்து சோர்ந்து விழுந்துவிட்டார். அப்பால் அவருக்கு பிரஜை வந்து பார்த்தபோது தனது அறையில் தனது படுக்கையில் படுத்திருக்க கண்டார். இது கனவா, நினைவா, உண்மையில் நடந்த விஷயமா என கண்ணாடியில் பார்க்க தனது கழுத்தை எவரோ பிடித்து அமுக்கின அடையாளம் செவ செவ என்று தெரிந்தது. அப்போதுதான் தான் ஒரு மாதிரியாய் இருப்பதற்கு அவ்வலியே காரணம் என்று கண்டுகொண்டார். மாதவராஜு வீட்டிலிருந்து திருடப்பட்ட நகைகள், பாலரங்கராஜுவின் கட்டாரி முதலியன தான் வைத்துவிட்டு வந்த அந்த ரகசிய அறையில் இருக்கின்றனவா, அல்லது தன்னை கழுத்தை பிடித்து அமுக்கிய பிசாசால் எடுத்து செல்லப்பட்டதா என்று ஐயுற்றார். பிசாசு நகைகள், இரும்பால் செய்த கட்டாரி முதலியவற்றை தொடாதே, ஆகையால் திட்டமாய் அங்குத்தான் இருக்கும் என நினைத்தார். போய் பார்த்துவிட்டு வரலாமா என நினைத்து எழுந்தார். கால்கள் படபடவென்று உதறியது. உதடுகள் அடித்து கொண்டன. பயம் நெஞ்சடைத்தது. அப்படியே உட்கார்ந்து விட்டார். தன் கூட்டாளிகளிடம் போய் என்ன சொல்வது என்று யோசித்தார். அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து இன்றிரவு சோதித்து விடுவதெனவும் அங்கு அவைகள் இருந்தால்தான் எல்லாம் நன்மையாய் முடியும் என்றும், இல்லாவிட்டால் தனது கூட்டாளிகள் தன் வார்த்தையை நம்பாமல் அங்கேயே தன்னை கொன்று புதைத்து விட்டால் என்ன செய்வது என்றும் ஒன்றும் தோன்றாமல் திகைத்து கொண்டிருந்தார். சாமி ரெட்டியும் கொண்டப்ப ரெட்டியும் காலை வரையில் காந்திமதியா பிள்ளை வருவார் என எதிர்பார்த்து ஏமாந்து மீண்டும் சாமி ரெட்டியார், நீங்கள் உடனே புறப்பட்டு வருகிறீர்களா அல்லது நாங்கள் அங்கு வருவதா என கேட்டு ஒரு காகிதம் எழுதி அனுப்பினர். முன் கடிதம் கொண்டு வந்தவன் அக்கடிதத்தையும் எடுத்து வந்து காந்திமதியா பிள்ளையை தேடி வர அவன் வரவை எதிர்பார்த்து நிற்பதை போல் நின்ற சொல்லமாடத்தேவன் அக்கடிதத்தை வாங்கி கொண்டு போய் அவரிடம் கொடுப்பதாய் சொல்லி உள்ளே எடுத்து சென்றார். சுமார் 10 நிமிஷங்களில் காந்திமதியா பிள்ளை வீட்டை விட்டு புறப்பட்டு கடிதம் கொண்டு வந்தவரை அழைத்து கொண்டு சாமி ரெட்டியார் இருக்கும் இடம் சென்றதும் காந்திமதியா பிள்ளை, நான் இப்போது இங்கு வரும்போது காமாட்சி ராவ் பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கும் உதய மர மறைவில் நின்று கொண்டு தலையை தூக்கி பார்த்து
கவனிக்க கண்டேன். அதை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று கேட்டார். உடனே சாமி ரெட்டி, கொழம்புவிலிருந்து வந்த 3 துப்பறிவோர் அவ்வாறு செய்ததாக கண்டுபிடித்து அவர்களை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறோம். இந்த காமாட்சி ராவ் பேரில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் அவன் செல்லத்தின் இயக்கத்தில் இவ்வாறு அலைகிறான் என்று நினைத்து அவனை பற்றி எவ்வித ஏற்பாடும் செய்யவில்லை என்றார். அதற்கு காந்திமதியா பிள்ளை, நமது கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த காமாட்சி ராவ் தானே காரணகர்த்தா. ஏன் அவனை எப்படியாவது அதிகாரிகளிடத்தில் அவமானம் அடையும்படி செய்ய வேண்டுமென எண்ணித்தானே முதலில் 137 சவரன்களை சுடலையின் கீழ் புதைத்து வைத்து மொட்டை கடிதங்கள் எழுதினோம். அதுவரையில் எவ்வித கெடுதல் காரியாதிகளும் செய்தறியாத நான் எங்கள் எஜமானரின் குடும்பத்தின் எதிரிகளாகிய உங்களுடன் சேர்ந்து பேசியதில் இவ்வாறு செய்யலாம், அவ்வாறு செய்வோம், பின்னால் சமபாகமாய் போட்டுக்கொள்வோம். இப்போது 137 பவுன்கள் வாங்க பொய் கணக்கு எழுதி எஜமானின் ரூபாய்கள் எடுத்து வந்தால் ஜல்தியாய் ஈடு செய்யலாம் என்று சொன்னீர்கள். அப்பால் குதிரை பந்தயத்தில் கட்டினால் பெருந்தொகைகள் பெறக்கூடும் என்று மென்மேலும் பொய் கணக்குகள் எழுத சொல்லி ரூபாய் 10,000க்கு மேல் மோசம் செய்யும்படி செய்துவிட்டீர்கள். இதற்கிடையில் மாதவராஜு வீட்டில் கொள்ளையடித்தால் பர்த்தி செய்து விடலாம் என்று சொல்லி ஒட்டலி கரடியை அழைத்து வந்து திருட செய்து அந்த நகைகளை விற்று கணக்குகளை ஈடு செய்வதற்கு முன்னால் பெரிய எஜமானர் திருட்டு கணக்குகளை கண்டுபிடித்து விட்டாரே, என்ன செய்வதென்று கேட்க ஒரு மருந்தை கொடுத்து அவர் சாப்பிடும் பாலில் போட்டுவிட்டால் மயக்கம் அடைந்து விழுந்து விடுவார் என்றும் அப்போது அவர் கழுத்தை இறுக்கி கொன்று விட்டால் ஒன்றும் வெளிக்கு வராதென்றும் சொல்லி புத்தி புகட்டினீர்கள். நான் அவ்வாறு செய்ததோடு ஒரு பாவமும் அறியாத ஜெயம்மாள் பேரில் சந்தேகங்கள் உண்டாகும் வண்ணம் உயிலில் கையெழுத்து போடும் இடத்தில் கையெழுத்து போட போகும்போது பேனாவை இழுத்து விட்டா மாதிரி இழுத்ததோடு அவள் கல்யாணம் செய்ய விரும்பும் பாலரங்கராஜு பேரில் சந்தேகம் உண்டாகும்படி அவரது கட்டாரியால் குத்தவும் செய்தீர்கள். அக்கட்டாரியால் குத்தும்போது அவர் இறந்து போய்விட்டதால் இரத்தம் ஒழுகாமற் போனதோடு குத்துப்பட்ட இடமும் தெரியாமல் போய்விட்டதாலும் பாலரங்கராஜு பேசிவிட்டு சென்ற பின் 3 பேசியதாக ருஜுவாகிவிட்டதாலும் கட்டாரியையே மறைக்கும்படி சொன்னீர்கள். பல தலைமுறைகளாய் சம்பாதித்த நல்ல பேரும் போய் திருடனும் பொய்யனும் கொலைகாரனும் எல்லாவற்றிற்கும் மேல் எஜமான துரோகியுமாக என்னை ஆக்கிவிட்டீர்கள். இதற்கெல்லாம் காரணகர்த்தா இந்த காமாட்சி ராவ். ஆதலால் அவனை கொண்டுவிட்டு நான் செத்தாலும் எனக்கு சற்று ஆறுதல் உண்டாகும். இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் என்னை போலீசார் பிடிக்க வருவதாக பயப்படுகிறேன். படுத்து உறங்கினாலோ போலீசார் பிடித்து தண்டித்து கொலைக்களம் கொண்டு போவதாய் கனா காண்கிறேன். இனி இந்த ஜென்மத்தை வைத்திருப்பதில் உபகாரமில்லை என்றார். அதற்கு சாமி ரெட்டி, பிள்ளைவாள், நீங்கள் மெத்த தீரவான் என்றல்லவா நினைத்தேன். நீங்கள் கோழை என்று காண பெரிதும் வெட்கப்படுகிறேன். தாங்கள் நினைக்கிறபடி நமது விரோதி காமாட்சி ராவ் மட்டுமல்ல. இந்த காமாட்சி ராவை இங்கு அனுப்பின காரணகர்த்தாவும் எனது சகோதரர் 4 நேரி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் பத்திரம் ரிஜிஸ்டர் செய்ய சென்றிருந்ததாக ரெக்கார்ட் மூலமாயும் சாட்சிகள் மூலமாயும் எடுத்து கூறியும் முந்தின நாள் பிந்தின நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்த நேரங்களை குறுக்கு விசாரணையில் கேட்டு எழுதி அதற்கிடையில் திருவீரராஜபட்டணம் சென்று வர போதிய சாவகாசம் இருந்ததென்று காட்டி தண்டித்த அந்த டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டை எப்படியாவது அமுக்க வேண்டுமென்று பல வாரங்களாய் பல மாதங்களாய் ஏன் பல வருஷங்களாய் யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். அவனை மண்ணை கவும்படி செய்யக்கூடிய நாள் இன்றுதான் என நினைக்கிறேன். நம் இரு குடும்பங்களுக்கும் இடையூறுகளை விளைவித்த காமாட்சி ராவையும் அவனை இங்கு அனுப்பிய டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டையும் இவர்களுக்கு அனுசரணையாக வந்து இவ்வூரில் சுற்றி கொண்டிருக்கும் 3 கொழம்பு துப்பறிபவர்களையும் சேர்த்து இன்று காளி தேவிக்கு பலிகள் கொடுத்துவிட்டு அப்பால் ரகசிய அறையில் புதைத்து வைத்திருக்கும் மாதவராஜுவின் வீட்டு 50,000 ரூபாய் சொத்துக்களையும் விற்று பங்கு போட்டுக்கொள்வோம். இன்று அந்த திருவல்லிக்கேணி திருட்டு பயல் துப்பறியும் கோவிந்தனையும் சேர்த்து பலி கொடுத்துவிட்டால் அப்பால் நமக்கு பயமே கிடையாது என்றார். அதற்கு காந்திமதியா பிள்ளை, ஒட்டலி கரடி ஆகிய இருவரையும் சென்னையிலிருந்து ஏமாற்றி அழைத்து வந்தவர் இன்னார் என்று தெரியவில்லை. அப்பால் அவர்கள் இருவரை பின்பற்றி வந்த கொழம்பு துப்பறிவோர் 3 நீங்கள் சிறையிட்ட பின்பும் அவர்களை கைதியாக்கினவர்கள் யார், என்ன குற்றத்தின் பேரில் கைதி செய்திருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. மேலும் என் பெரிய எஜமானர் நீங்களாக வேறு எவருக்கும் தெரியாத ரகசிய அறையில் புதைத்து வைத்த நகைகளையும் கட்டாரியையும் சரிபார்க்கும்போது அந்த அந்தகாரமான அறையில் பேய் கூச்சலிட்டு என் கழுத்தையும் இறுக்கி
பிரஜை தவறும்படி செய்தது யார்? மனிதனா பேயா? பேயாகில் என்னை என் படுக்கையில் எவ்வாறு கொண்டு வந்து போட்டது? நமது நகைகள் ரூபாய்கள் இருக்கின்றனவோ அல்லது என் கழுத்தை பிடித்து இறுக்கிக் கொள்ள முயன்றது எடுத்து சென்றதோ யார் அறிவார்கள்? இனி உயிர் வைத்திருப்பதில் எவ்வித உபகாரமும் இல்லை. நீங்கள் அந்த 5 பேரை நாம் பலியிடலாம் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு என் கழுத்தை பிடித்து இருக்கியதே நம்மை பலியிட்டு விடுமென நான் பயப்படுகிறேன் என்றார். உடனே சாமி ரெட்டி, சீச்சி பேசாதீரு. இன்னும் சற்று நேரம் உன் அதிக பிரசங்கித்தனத்தை கேட்டால் நாங்களும் கோழைகளாகி விடுவோம் போலிருக்கிறது. இப்பயங்கொள்ளித்தனத்தை விட்டு நாம் உத்தேசித்த காரியத்தை செய்து முடிப்போம் என்று சொல்லி பின்பக்கத்தில் காவல் இருக்கும் தேவமாரை கூப்பிட்டு தான் வெளியே போகப் போவதாகவும் அங்கு வேவு பார்த்து நிற்கும் காமாட்சி ராவ் தன்னை பின்பற்றி வருவான் என்றும் அவனுக்கு தெரியாமல் வந்து ஆலமரத்தடியில் அவனை சுருக்கு போட்டு சேந்தி கொழம்பு துப்பறிவோருடன் சேர்த்துவிட்டு ஜல்தியாய் வரும்படியும் எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலையை அன்று செய்து முடிக்க வேண்டும் என்றும் சொல்லி சென்றார். அவர்கள் எதிர்பார்த்தபடி காமாட்சி ராவ் பின்தொடர்ந்து சென்றதில் ஆலமரத்தடியில் சென்றதும் சுருக்கு போட்டு இழுத்து கைது செய்யப்பட்டு பூமிக்குள்ளிருக்கும் மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு போய் கொழும்பு துப்பறிவோருடன் சேர்க்கப்பட்டார். முந்தைய நாள் தீர்மானித்தபடி டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் தனது வேலைகளை முடித்துக்கொண்டு இருட்டுக்கு முன்னால் திருவீரராஜபட்டணம் செல்ல உத்தேசித்தார். வியாஜ்யம் முடியும் தருவாயில் இருந்ததாலும் ஜல்தியாய் முடித்துவிட்டு 3 மணிக்காவது புறப்படுவதென உத்தேசித்தார். ஆனால் 2 தர வக்கீல்களும் போட்டி போட்டுக்கொண்டு நேரத்தை வீணாக்கியதில் கேஸ் மாலை 6 மணி வரையில் இழுத்துவிட்டது. கடைசி ரயில் சென்று விட்டதால் மோட்டாரில் திருச்செந்தூர் வரை வந்தார். டிராமும் சென்று விட்டதால் ஒரு மாட்டு வண்டி வைத்துக்கொண்டு திருவீரராஜபட்டணம் புறப்பட்டார். அவர் வண்டிக்கு முன் 3 பாரா வண்டிகள் புறப்பட்டன. அவ்வண்டிகள் கூட போவதால் எவ்வித அவசரமும் இல்லை என எண்ணி டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கூட புறப்பட்டார். திருவீரராஜபட்டணத்திற்கு 1 மைல் தூரத்தில் வரும்போது முன் போகும் வண்டிகள் வழக்கமாய் போகும் வழியை விட்டு வேறு பாதை சென்றன. டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் ஏன் வேறு வழியாய் செல்கிறார்கள் என்று கேட்க சொல்ல அங்கு மத்தியில் பள்ளம் ஏற்பட்டு விட்டதாகவும் ஆகையால் இப்போது போகும் வழிதான் சரியான வழி என்றும் சொன்னார்கள். தன் வண்டி பின்னால் தானே போகிறதென்று சரி என ஒப்புக்கொண்டார். சற்று தூரம் போனவுடன் முன் வண்டிகள் சென்ற பின் தண்ணீரிலிருந்து வெள்ளையாய் மாடுகளுக்கு முன் தெரியவே மாடுகள் பயந்து ஒரு பக்கம் இழுத்தன. அப்போது தண்ணீருக்குள்ளிருந்து யாரோ தார் குச்சிகளால் மாடுகளை குத்துவது போல் தோன்றிற்று. மாடுகள் மாறி இழுக்கவே வண்டி பள்ளத்தில் இறங்கி மாடுகளும் வண்டியும் மிதந்து விட்டது. அப்போது முன்னால் போன வண்டிக்காரர் சட்டென்று வண்டியிலிருந்து குதித்து டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களை அந்த அபாயமான நிலையிலிருந்து தூக்கி பிடிப்பது போல் பிடிக்கும்போது அவர் கைகளை பலமாய் ஒருவன் பிடித்துக்கொள்ள மற்றொருவன் அவர் ஜோப்பியிலிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொள்ள அவர் காலையும் கையையும் கட்டி வாயில் துணி அடைத்து வண்டியில் போட்டுக்கொண்டு போனார்கள். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டை ஏற்றிக்கொண்டு வந்த வண்டி சுமார் 2 ஃபர்லாங் தூரம் வந்ததும் வண்டியை நிறுத்தி அங்கு தயாராய் கொண்டு வந்து வைத்திருந்த பெஞ்சில் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டை 4 சேர்த்து தூக்கி படுக்க வைத்து அப்பெஞ்சை 4 பக்கங்களிலும் 4 பிடித்து தூக்கி குறுக்கு பாதையாய் சென்று பாட்டையிலிருந்து சுமார் 1 ஃபர்லாங் தூரம் சென்றதும் அங்கு அடிக்கடி அடிக்கும் புயல் காற்றால் சுமார் 1 பனை மரம் உயரம் பள்ளமாக்கப்பட்டு 4 பக்கங்களிலும் மலை போல் திட்டுக்கள் உண்டாக்கிய பள்ளத்தாக்கில் கொண்டு போய் இறக்கினார்கள். அங்கு பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று அப்பள்ளத்தாக்கில் முளைத்திருந்தது. சுமார் 10 பனை மரங்களும் ஆங்காங்கு இருந்தன. பெரிய காந்த விளக்குகள் அங்கு வைக்கப்பட்டிருந்ததால் பட்டப்பகல் போல் வெளிச்சம் இருந்தது. ஆலமரத்துக்கு பக்கத்தில் உள்ள வெளி நிலத்தில் 3 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. பனை மரங்கள் ஒவ்வொன்றில் ஒவ்வொருவராக கொழம்பு துப்பறிவோர் 3 போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவுமாக கட்டப்பட்டிருந்தனர். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களை கொண்டு போனதும் ஒரு தூணில் பிடித்து கட்டிவிட்டார்கள். சாமி ரெட்டி, கொண்டப்ப ரெட்டி, காந்திமதியா பிள்ளை ஆகிய 3 வந்து மத்தியில் காந்திமதியா பிள்ளையை உட்காரும்படி சாமி ரெட்டி சொல்லி தான் வலது பக்கத்திலும் கொண்டப்ப ரெட்டியார் இடது பக்கத்திலுமாக உட்கார்ந்தனர். பிறகு சாமி ரெட்டி, என்ன வெள்ளையத்தேவரே, இன்னும் கட்டில் வரவில்லையா? வரவேண்டிய நேரம் ஆகவில்லையா என்றார். அதற்கு வெள்ளையத்தேவர், எசமான், இன்னும் பாக்கு கடிக்கிற நேரத்துக்குள்ள வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தவனை மேட்டு மேலே ஏறி பாரல என்று உத்தரவிட்டார்.
அவன் மேல் ஏறி பார்த்து, கூப்பிடு தூரத்துல கட்டில் வருதுங்க என்று சொன்னான். சுமார் 10 நிமிஷங்களில் 4 பேர் 4 கட்டில் கால்களையும் பிடித்து அசையாது தூக்கி வந்து வைத்தனர். அக்கட்டிலில் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் ஸ்காட் துரை அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார். திருநெல்வேலி ஜில்லாவில் கட்டிலில் படுத்துறங்குபவர்களுடைய நித்திரைக்கு எவ்வித பங்கமும் ஏற்படாமலும் அவர்களுக்கு தெரியாமலும் கட்டிலுடன் பல உத்தியோகஸ்தரை தூக்கி கொண்டு போய் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கும் விஷயம் அவ்வூர் வாசிகள் அநேகருக்கும் தெரியும். இவ்வேளையில் திறமையுள்ள தேவமார் அஜில்லாவில் பலர் இருக்கின்றனர். அதை பார்த்த சாமி ரெட்டியார், தேவரே, பல்லை பிடுங்கியாகிவிட்டதா என்றார். ஆம் எஜமான் என்று குண்டுகள் போட்டு வைத்திருந்த ஓர் கைத்துப்பாக்கியை கொண்டு வந்து அவர் காலின் பக்கம் வைத்து நமஸ்கரித்தான். 8 தேவமாரை கட்டிலை சுற்றி ஜாக்கிரதையாய் நிற்க சொல்லிவிட்டு கலெக்டர் துரையை எழுப்பும்படி சாமி ரெட்டி உத்தரவு செய்தார். ஏ துரை, ஏ துரை என்று ஒருவன் கூப்பிடவே ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் துரை அவர்கள் சட்டென்று கண்களை திறந்து பார்த்ததும் திடுக்கிட்டு எழுந்து தன் தலையணையின் கீழ் வைத்திருக்கும் கைத்துப்பாக்கியை எடுக்க தேடினார். அப்போது சாமி ரெட்டி, தங்கள் கைத்துப்பாக்கி என் கையில் பந்தோபஸ்தாய் இருக்கிறது. இப்போது தங்களை மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் செய்ய இங்கு அழைத்து வரவில்லை. தங்களை விசாரித்து தண்டிப்பதற்காகவே இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து தாங்கள் தற்காலம் இருக்கும் நிலைமையை கவனித்து தங்கள் கை கால்களை கட்டவிட்டால் யாதொரு தொந்தரவும் செய்யாமல் கௌரவமாய் கட்டுவோம். இல்லாவிட்டால் பலவந்தமாய் கட்ட வேண்டி வரும். என்ன சொல்கிறீர்கள் என்றார். ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் எவ்வித பதிலும் தராமல் எழுந்து நின்று சுற்றிலும் பார்த்தார். தமது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டும் இன்ஸ்பெக்டர் காமாட்சிராவும் கொழும்பு துப்பறிவோர் மூவரும் கால் கைகள் கட்டப்பட்டு மரத்துடன் சேர்த்து கட்டுண்டு இருப்பதை பார்த்ததும், நீங்கள் இப்பேற்பட்ட அக்கிரமமான காரியங்களை செய்வதற்கு திட்டமாய் சரியான தண்டனை அடைவீர்கள் என்று இடி இடித்தார் போல் சொன்னார். உடனே சாமி ரெட்டி, தேவரே, மயிலே மயிலே இறகு கொடு என்றால் கொடுக்குமா? உங்கள் வேலையை பாருங்கள் என்றார். உடனே 2 தேவமார் அவரை பிடித்து கட்ட நெருங்கியதும் இருவரையும் 2 கைகளால் குத்தினார். அவர்கள் அந்த குத்தை லட்சியம் செய்யாமல் அவர் கைகளை பிடித்து கட்ட வந்தனர். அப்போது அவர் காலால் இருவரையும் உதைக்கவே 4 அடி தூரம் போய் விழுந்து எழுந்து வந்தனர். அப்போது சாமி ரெட்டி, ஆடே, கழுதை உதைக்கிறது, கடிக்கவும் செய்யும் போலிருக்கிறது. இனி உதைக்க கடிக்க விடாமல் கட்டிவிடுங்கள் என்றார். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கலெக்டர் துரை அவர்கள் கவனிக்கும் முன் பின்னாலிலிருந்து கயிற்றின் ஒரு முனையை பிடித்துக்கொண்டு அவர் காலை கயிறு பின்னிக்கொண்டு தன் கைக்கு வரும்படி சுழற்றி எறிந்து கயிற்றின் இன்னொரு முனை தன் கைக்கு வந்ததும் சட்டென்று 2 முனைகளையும் கோர்த்து இழுத்து விட்டான். கலெக்டர் மணலில் சாய்ந்தார். உடனே இருவர் அவரை மணலுடன் சேர்த்து அமுக்கிக் கொள்ள இன்னும் இருவர் அவர் கைகளையும் கால்களையும் கட்டி பனை மரத்தில் சேர்த்து கட்டிவிட்டனர். பிறகு சாமி ரெட்டி, பிள்ளை அவர்களே, இப்போது இந்த 6 பேருடைய குற்றங்களை விசாரணை செய்து அவர்களுக்கு ஏற்ற தண்டனை விதிப்பதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். முதலில் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டையும் அப்பால் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டையும் அதற்கு பின் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் பின் அந்த அயல் நாட்டு 3 துப்பறியும் நாய்களையும் விசாரித்து தண்டிப்போமா அல்லது கீழ் இருந்து விசாரிப்போமா என்று கேட்டார். அப்போது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட், சர்க்கார் உத்தியோகஸ்தர்களை நியாய விரோதமாயும் இவ்வாறு அக்கிரமமாயும் கட்டி வைத்துக்கொண்டு ஏதேதோ உளறுகிறீர்கள். இச்சமயத்தில் நீங்கள் சர்வாதிகாரிகள் எனவும் உங்களை கேட்போர் யாரும் இல்லை எனவும் நினைத்து மனம் போன போக்கின்படி பேசி நடந்த போதிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கை அதிக நீளமுடையதென்றும் எப்படியாவது இப்பேற்பட்ட அக்கிரமங்களுக்காக நீங்கள் குடும்பத்தோடு நாசமாகும்படி நேரிடும் என்றும், ஏன் உங்கள் ஊரே ஒரு கால் நிர்மூலப்படுத்தப்படும் என்றும் ஞாபகம் இருக்கட்டும். முன் திருநெல்வேலி தாலுகா கோலவணிகபுரம் கிராமத்தில் உங்களை போல் சிலர் செய்த இப்பேற்பட்ட அக்கிரமங்களுக்காக கலெக்டர் லெவஞ்சி துரை அவர்கள் அக்கிராமத்தையே குண்டு போட்டு சுட்டு பரத்திய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சமயம் உங்கள் கையிலேயே சகல அதிகாரங்களும் இருப்பதாகவும் ஆகையால் நீங்களே சம்ஹார கர்த்தர் என்றும் மதிமயங்கி மணப்பால் குடித்து மாண்டு மடியாதீர்கள். என் எச்சரிப்பை கேட்டதும் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னார். அப்போது சாமி ரெட்டி, உங்களை கொன்று இம்மணலில் புதைத்த பின் நீங்கள் எழுந்து வந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊரையும் நாசப்படுத்தும் அந்த நாள் வரும்போது பார்த்து கொள்வோம். வெள்ளையத்தேவரே, அந்த துரையை கொண்டு வந்து
நமது முன்பு விசாரணைக்கு நிறுத்துங்கள் என்றார். அவரை கொண்டு வந்து நிறுத்தியதும் காந்திமதியா பிள்ளை, இவ்வளவு கலகங்கள் நடந்ததற்கும் எனது சின்ன எஜமான் பரதேசம் போகும்படி நேரிட்டதற்கும் வீராசாமி ரெட்டி ஜெயிலில் சேர்ந்ததற்கும் தாங்களே காரணஸ்தர். அந்த சீதாராம சாஸ்திரிக்கு சிபார்சாக வந்து சட்டவிரோதமாய் நீர் வாரண்ட் பிறப்பித்ததிலிருந்துதானே கலகம் ஆரம்பமாயிற்று. அப்போதும் நீர் வாரண்ட் பிறப்பித்த இரவே உமது சவாரி செய்யும் குதிரை, பால் மாடுகள், உமது பெஞ்சாதியின் பன்றிகள், கோழிகள் முதலியவை எங்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தன, மீண்டும் எவ்வாறு திருப்பப்பட்டன என்று இந்த நிமிஷம் வரையில் உம்மாலாவது உமது டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டாலாவது சற்று நேரத்திற்கு முன் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எங்கும் செல்லக்கூடிய நீளமான கை இருப்பதாக தற்புகழ்ச்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலாவது கண்டுபிடிக்கப்பட்டதா? சொல்லுங்கள் பார்ப்போம். இனிமேல் இன்று விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் 6 பேரும் மீண்டும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கப் போவதில்லை. ஆகையால் உங்களிடம் தெரிவிப்பதில் எவ்வித கெடுதலும் ஏற்படாது. ஆகையால் தெரிவிக்கிறேன், கேளும். உமது பங்களாவிலிருந்து ஆற்று தண்ணீர் வரையில் குதிரை, பசுக்கள், பன்றிகள் முதலியவற்றின் காலடிகள் தென்பட்டன. அப்பால் பூமியே விழுங்கிவிட்டது போல் தோன்றிற்று. ஏன், உண்மையில் அங்கிருந்து பூமிதான் விழுங்கிவிட்டது. ஆற்றின் மத்தியில் கட்டப்பட்டிருக்கும் மண்டபத்தின் மத்தியில் 6 அடி சதுரமுடைய ஒரு கல் இருக்கிறது. அக்கல்லில் இருக்கும் சூக்ஷமத்தால் அக்கல்லை கஷ்டமில்லாமல் அப்புறப்படுத்த முடியும். அவ்வாறு அப்புறப்படுத்திவிட்டால் பூமிக்குள் அமைந்திருக்கும் திருட்டு மாடுகளை மறைத்து வைக்கும் கல் மண்டபம் ஒன்றுக்கு கொண்டு போகும் வழி தென்படும். அவ்வழியால் இவைகளையெல்லாம் இறக்கி உடனே வழக்கம் போல் கல் அதன் இடத்தில் சூக்ஷமத்தால் தள்ளப்பட்டது. டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் விஷயத்தில் எல்லா தலைமைக்கார தேவமாருக்கும் அபிமானம் உண்டாதலால் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி அவைகள் மீண்டும் அவ்வழியாகவே எவருக்கும் தெரியாமல் கொண்டு போய்விடப்பட்டன. ஆகையால் இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் பல 100 வருஷங்கள் ஆண்டாலும் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வெள்ளைக்காரர் கையில் இந்த கருப்பு மருந்து ஒன்று அகப்பட்டிராவிட்டால் இத்திருநெல்வேலி, ராமநாதம் ஜில்லாக்களை அவர்களால் 3.25 நாளிகை ஆள முடியுமா? நெத்திக்கு சரியாய் தடி எடுத்துக்கொண்டு தேவமார் புறப்பட்டால் கருப்பு மருந்து ஒன்று இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய வீரர்களை கால் மாடு தலை மாடாய் சாய்த்துவிடக்கூடிய சாமர்த்தியமில்லையா? கருப்பு மருந்து வரும் வரையில் பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மன், ஊமைத்துறை அவர்களிடம் இந்த வெள்ளையர் ஜபம் சாய்ந்ததா? அதெல்லாம் இப்போது பேசுவதில் என்ன உபகாரம்? நீர் குற்றவாளியா அல்லவா? சொல்லும் என்று கேட்டார். அவர் வாயை திறக்கவில்லை. புன்னகை தவழ்ந்த முகத்துடன் நின்றார். கிஞ்சிற்றேனும் பீதி அடையவே இல்லை. தலைக்கு மிஞ்சின ஆக்கினை இல்லை என கருதுபவர்களுக்கு பயம் ஏது? இன்னொரு முறை கேட்கிறேன், நீர் குற்றவாளியா அல்லவா என்றார். அப்போதும் பதில் இல்லை. சாமி ரெட்டியும் கொண்டப்ப ரெட்டியும் அவ்வாறே கேட்டு பார்த்தார்கள். அப்போதும் வாய் திறக்கவில்லை. உடனே அம்மூவரும் கலந்தாலோசித்து ஹைகோர்ட் நீதிபதிகளின் தீர்ப்பை கொண்டே இவரை குற்றவாளி என தீர்மானித்து விடலாம். வேறு சாட்சி ருஜு தேவையா என காந்திமதியா பிள்ளை கேட்டார். அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய தைரியத்தை உத்தேசித்து அவரை மத்தியில் நிறுத்தி அவர் கைத்துப்பாக்கியாலேயே துப்பாக்கி சூட்டில் அனுபவமுடைய வெள்ளையத்தேவர் சுட்டுக் கொள்வதென தீர்ப்பளித்தனர். அவ்வாறே மத்தியிலுள்ள பனை மரத்தில் கொண்டு வந்து ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டை கட்டிவிட்டு 100 அடி தூரத்திலிருந்து வெள்ளையத்தேவரை தான் 3 என்று சொல்லும்போது சுடும்படி சொல்லி 1, 2 என்று சொல்லி வாய் மூடும் முன்னும் எங்கிருந்தோ துப்பாக்கிகள் சுட்ட சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டதோ இல்லையோ, வெள்ளையத்தேவருடைய துப்பாக்கி பிடித்திருந்த கையில் 3 குண்டுகள் பாய்ந்தவுடனே கை சோர் உற்று விழுந்ததால் அக்கையில் பிடித்திருந்த கைத்துப்பாக்கியும் சோர் உற்று கீழே விழுந்தது. அவ்வளவு அபாயகரமான சமயத்தில் குறி தவறாமல் சுற்றவர்கள் யார் என்று அங்கிருந்த எல்லோரும் சுற்றும் முற்றும் பார்க்க மணல் மேட்டிலிருந்து கைகளில் துப்பாக்கிகளுடன் சுந்தரராஜுவும் செல்வமும் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வர கண்டனர். திரு J.R. ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி.